சுயநல ஆட்டக்காரர் என்று சொல்லப்பட்ட கே.எல். ராகுல் பற்றிய பதிவு இது. இந்திய அணியில் புஜாரா இடத்தை நிச்சயமாக கே.எல். ராகுல் நிரப்புவார். எந்த பேட்டிங் ஆர்டரிலும் விளையாடக்கூடிய திறன் கொண்டவர் தான் கே.எல். ராகுல். ஆசிய நாடுகளில் இருந்து வந்த ஒரே பேட்டர்ஸ் 100 கூட்டல் ரன்கள் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எடுத்தார். அதுவும் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற அணிகளுக்கு எதிராக. அதுவும் வெளிநாட்டில் என்றால் அது ராகுல் மட்டும் தான். பெத் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற ஜெய்வால், கோலி, பும்ரா போல ஒரு முக்கிய காரணம் கே.எல். ராகுலும் தான். ஜெய்வாலுக்கு சரியான ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தார். அவ்வப்போது ஜெய்வாலுக்கு அறிவுரையும் கூறினார். இந்திய அணியில் கே.எல். ராகுல் மட்டும்தான் சராசரியாக 90 பந்துகளுக்கு ஒரு முறை தனது விக்கெட் கொடுத்துள்ளார். 2021ஆம் ஆண்டில் இருந்து 2018 முதல் 2019 வரை இல் வேகப்பந்து வீச்சாளருக்கு எதிராக அவருடைய சராசரி 16 ரன்கள் மட்டுமே. அவர் விளையாட்டும் 31 பந்துகளுக்கு தனது விக்கெட் பறி கொடுத்தார். பிறகு சிறிது காலத்திற்குப் பிறகு 2021ஆம் ஆண்டில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக கம்ப கொடுத்தார். அந்த வருடம் டிசம்பரில் செஞ்சுரியன் கிரவுண்டில் செஞ்சுரி அடித்தார். டெஸ்ட் போட்டியில் நல்ல யுக்தி என்றால் அது அவுட் சைடு ஆஃப் த ஸ்டெம்ப்க்கு வரும் பந்துகளை அடிக்காமல் விடுவது தான். அதை நீங்கள் மகிழ்ச்சியாக செய்ய வேண்டும். சிறிது நேரத்திற்குப் பிறகு பந்துகளை அடிக்காமல் விடுவது போர் அடிக்கும். ஆனால் நான் அதை விருப்பத்தோடு செய்தேன். அதேபோல் பந்துகளை தடுத்து ஆடுவதில் எனக்கு விருப்பம். அப்போது நம்முடைய விக்கெட் எடுக்க பவுலர்கள் முயற்சி செய்வதும் நான் என்ஜாய் செய்வேன். லோர்ட்ஸில் நடந்த இரண்டாவது இன்னிங்ஸில் 107 பந்துகளுக்கு பிறகு தான் முதல் பவுண்டரி அடித்தார் கே.எல். ராகுல். ராகுல் டெஸ்ட் போட்டியில் தனது ஆட்டத்தின் தொடக்கத்தில் 30% பந்துகளை அடிக்காமல் விட்டுவிடுவார். தற்போது உள்ள இந்திய பேட்டர்களிலே சிறந்த துடுப்பாட்டம் விளையாடுவதில் சிறந்தவர் கே.எல். ராகுல்.